டிமாண்டிக் அலினோ 2வோட சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸை ஜீ நெட்வொர்க் வாங்கிட்டாங்க. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகும். ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலகப்போர் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வந்திருக்கு. ரன் டைம் 2 மணி நேரம் 19 நிமிஷம். இதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஆனா இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துரும். அண்ட் இந்த படத்தை இப்போதைக்கு செப்டம்பர்ல கொண்டு வர டாக்ஸ் போகுது. மாரி செல்வராஜ் இப்ப ரீசெண்டா கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப மாரி செல்வராஜுக்கு அடுத்து வாழை படம் வரப்போகுது. இதுக்கு அடுத்து பைசன் படம் இருக்கு, அடுத்து தனுஷ் படம் இருக்கு. மோஸ்ட்லி இந்த தனுஷ் படத்தை முடிச்சுட்டு தான் கார்த்தி படத்துக்கு போற மாதிரி இருக்கும். அண்ட் வாழை படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் பயங்கரன்னு வாங்கிட்டாங்க. ஆகஸ்ட் 23 படம் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு ஃபகத் ஃபாசிலோட பர்த்டே ஸ்பெஷலா வேட்டையன் புஷ்பா 2 மாரிசன்னு 3 மூவில இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தங்களானோட ப்ரமோஷனுக்கு ஒரு சில ஊருக்கு போறாங்கன்னு நான் போன வாரம் சொல்லியிருப்பேன். அதோட ப்ரமோஷன் முடியல, இன்னும் நிறைய ஊருக்கு போறாங்க. ஆகஸ்ட் 9 கோயம்புத்தூர், ஆகஸ்ட் 10 மதுரை, ஆகஸ்ட் 11 திருச்சி, ஆகஸ்ட் 12 விஜயவாடா. இங்கெல்லாம் அடுத்து தங்களானுக்கு ப்ரமோஷன் நடக்க போகுது. அண்ட் தங்களானோட புக்கிங்ஸ் ஆகஸ்ட் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். டாக்ஸிக் மூவிக்கான ஷூட்டிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அபிஷியலா சொல்லிருக்காங்க. அண்ட் பூஜைக்கான போட்டோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, படத்துக்கான ஷூட்டிங் முன்னாடியே ஸ்டார்ட் ஆனதா சொல்லப்பட்டது. இடையில ஷூட்டிங்கான அப்டேட் ஒன்னும் வரல. நான் அதை சொல்லிருப்பேன், ஆனா இன்னைக்கு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. மேபி இன்னைக்கு ஏதாச்சும் நல்ல நாளா இருந்து அதனால இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்களான்னு தெரியல. குட் பேட் அக்லி படத்தை அஜித் முடிச்சுட்டு அஜித் சினிமாக்கு ஒரு சின்ன கேப் எடுக்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. குட் பேட் அக்லி டிசம்பர்ல முடியும். அதுக்கப்புறம் அஜித் பிரேக் எடுத்து 2025 மே மாசம் தான் அஜித் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு சொல்லப்படுது. மேபி இந்த படம் சன் பிக்சர்ஸ் ஒரு படத்தை அஜித்தை வச்சு பண்ண போறதா சொன்னேன்ல, அந்த படமா இருக்க வாய்ப்பு அதிகம். தி கோட்டோட நார்த் இந்தியா ரைட்ஸ் ஜி ஸ்டுடியோ வாங்கிட்டாங்க. இதை அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் விஜய் படம் நார்த் இந்தியால ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பெரிய அளவுல இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. 3 லாங்குவேஜும் ஜி ஸ்டுடியோ தான் அங்க பண்றாங்க. தி கோட் படம் ஐமேக்ஸ்ல வரும் நேத்தி கூட நான் சொன்னேன். இப்ப இதை அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஒரு புது போஸ்டர் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. போஸ்டர் பார்க்க செம்மையா இருக்கு. இது அர்ச்சனா கல்பத்தியோட ஃபேவரட் போஸ்டரா. போஸ்டர் எனக்குமே பிடிச்சிருக்கு. விஜயோட லுக்கும் இதுல சூப்பரா இருக்கு. மேல பிளைட்ல இருந்து ஒரு கயிறு தொங்குற மாதிரியும் அதை விஜய் பிடிக்கிற மாதிரி மேல ஒரு டிசைன் இருக்கு. அதுவுமே பார்க்க நல்லா இருக்கு. இந்த அப்டேட் வந்து இப்ப நான் வீடியோ ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்த அப்டேட். கங்குவா பத்தி ஒரு அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. ஏன்னா கங்குவாக்கு ட்ரெய்லர் வரும்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஆனா கங்குவாக்கு ஒரு டீசர் இப்போ சென்சர் ஆயிருக்கு 54 செகண்டுக்கு. ஆகஸ்ட் 12 ஒரு ட்ரெய்லர் வரும்னு சொன்னேன்ல, மேபி அது இந்த டீசரா இருக்க வாய்ப்பு இருக்கு. கைதி 2ல லியோ ரெஃபரன்ஸ் இருக்குமா, இல்லனா லியோல கமல் வாய்ஸ் வந்த மாதிரி கைதி 2ல விஜய் வாய்ஸ் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் விஜயோட வாய்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி விஜய் கேமியோ பண்ண அப்ரோச் பண்ணுவாங்க. அவர் பண்ண முடியாத பட்சம் வாய்ஸ் கொடுப்பாரு. சரிபோத சனிவாரமோட தமிழ்நாடு ரைட்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன் வாங்கிட்டதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. தங்களான் புக்கிங்ஸ் இன்னும் ஆஸ்திரேலியால ஸ்டார்ட் ஆகல. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 10 தான் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு அங்கேயும் ஓபன் ஆகும். கிரிஷ் 4 எப்பதான் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் வரும்னு சொல்றாங்க. எஸ்.ஜே. சூர்யா தனுஷ் காம்போ திரும்ப வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. இந்த கமெண்ட்டுக்கான பதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். விஜய் சயின்டிஸ்டாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு, போலீஸாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓடிடில வர ஹாலிவுட் மூவிஸ்க்கு சென்சார் பண்ண மாட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓடிடிக்கு சென்சார் இல்ல, ஆனா அது சீக்கிரமே கொண்டு வர போறாங்க. கங்குவா சைனால ரிலீஸ் ஆனா வசூல் அதிகமாகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதிகமாகும். அங்க உள்ள ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சா. இந்தியன் 2 சேட்டலைட் கலைஞர் டிவி வாங்கினாங்க. அப்போ இந்தியன் 3 யாரு வாங்குவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலைஞர் டிவிக்கு தான் போகும். ஏன்னா இந்த 2 பார்ட்டுக்கும் உதயநிதி ஒன் ஆஃப் த பார்ட்னர். அதனால சேட்டலைட் அவங்களுக்கு போகும். ஏன் ரஜினிகாந்த் மூவில அதர் ஸ்டேட் ஆக்டர்லாம் உள்ள வராங்க, இவரு நம்பர் 1 இடத்த பிடிக்க ட்ரை பண்றாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நம்பர் 1 நம்பர் 2 பத்தி நான் பேசல. இந்த பிரச்சனை இப்பதான் ஓஞ்சிருக்கு. ஆனா இந்த அதர் ஸ்டேட் ஆக்டர்லாம் உள்ள கொண்டு வரது லோகேஷோட பிளானு. பென்ஸ் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ ஒன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். விடாமுயற்சி ரிலீஸ் டேட் நாளைக்கு வருமா? குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டா? ஏகே 24 அப்டேட் அக்டோபர்ல வருமானு கேட்டிருக்காரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அஜித் பிரேக் எடுத்து அடுத்த வருஷம் தான் அப்டேட் வரும். ஏகே 64க்கு குட் பேட் அக்லியோட அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிட்டு விடாமுயற்சி ரிலீஸ் அப்டேட் நாளைக்கு வரப்போறதா. இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸுக்கு தமிழ்நாடு வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்நாடு வசூல் ரிப்போர்ட் இல்ல, ஆனா இந்தியா ஃபுல்லாவே 31 கோடி தான். மாரி செல்வராஜ் தனுஷ் மூவிக்கான அப்டேட், இளையராஜா பயோபிக் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இளையராஜா பயோபிக் படத்துக்கான ஒர்க் போகுது. மாரி செல்வராஜ் படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, அதுக்கு இன்னும் டைம் ஆகும். மதகஜ ராஜா ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. செப்டம்பர்ல வரப்போறதா டாக்ஸ் இருக்கு, ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஜென்டில்மேன் 2க்கு யாரு டைரக்டர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோகுல் கிருஷ்ணா விஷ்ணுவர்தனோட ஏடி. கங்குவா ட்ரெய்லர் 38 லாங்குவேஜ்ல வருமா, இல்ல 10 லாங்குவேஜ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டீசர் தான் வரப்போகுது. அண்ட் இது எத்தனை லாங்குவேஜ்ல வரும்னு இப்போதைக்கு ரிவீல் ஆகல. நான் ரிவீல் ஆனா சொல்றேன்.
ராயன் பட்ஜெட் 90 கோடி 122 கோடி வசூல் சொன்னீங்க, அது ஹிட்னு சொல்றீங்க. ஆனா 2.0 படம் ஆவரேஜா போச்சுன்னு சொல்றீங்க. இது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப ராயனோட வசூல் 135 கோடி. நீங்க இந்த பட்ஜெட்டையும் வசூலும் வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும். நான் உங்க சைடுக்கே வரேன். இப்ப 100 ரூபா போட்டு 50 ரூபா எடுக்கிறதுக்கும் 500 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் இதுவும். 2.0 படத்தோட பட்ஜெட் எவ்வளவு பெருசு, அப்ப அது எவ்வளவு வசூல் பண்ணிருக்கணும். அந்த பட்ஜெட்டுக்கு இந்த வசூல் கம்மி. இப்ப ராயனுக்கு பார்த்தோம்னா ஒரு ரீசனபிளான வசூல். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 2.0 படத்துக்கான பட்ஜெட் ஈக்குவல் தான் RRR பட்ஜெட்டும். அதோட வசூல் என்ன, 2.0 வசூல் என்ன. சோ இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் இதுவும் போக 2.0 படம் ஒரு சில இடம் பிரேக் ஈவன் பண்ணல. அதனாலதான் ஆவரேஜா போச்சுன்னு சொன்னேன். நான் ஒரு படம் ஆவரேஜா போச்சுன்னு சொன்னேன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இப்படி இருக்கும். ராயன் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் பிரேக் ஈவன் பண்ணிட்டு அதனால இது ஹிட். மடை பிடிக்காத மனிதன் படம் எப்படி இருக்கு, படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. படம் எனக்கு ஒன்னும் பெருசா பிடிக்கல. படம் ஃபிளாப் ஆயிடும். ரிப்போர்ட் பார்த்தா அப்படிதான் இருக்கு. பட்டி படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் தம்பியான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் தம்பி தான். மருதநாயகன் படம் ஃபியூச்சர்ல வருமானு கேட்டிருக்காரு. வர வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போதைக்கு நம்பப்படுது. ஹாலிவுட் மூவிஸ்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. படம் லென்த்தா இருந்தா இருக்கும் தான். விசில் போடு விசிஸ் நாரடி, இதுல எது பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு விசில் போடு பாட்டை விட நாரடி பிடிச்சது. எந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்தே நான் சொல்லிட்டேன். நேத்திக்கு வீடியோ நல்லா பாருங்க. நிறைய பேர் இப்ப ரீசெண்டா நிறைய படங்களை சொல்லி இந்த படம் 1000 கோடி பண்ணுமான்னு கேக்குறீங்க. நான் ஒரு படத்துக்கு சொல்ற பதில் தான் எல்லா படத்துக்கும். நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிச்சா 1000 கோடி வரும், இல்லனா வராது. இதுதான் எல்லா படத்துக்கும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.